நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மாதத்தின் முதல் வியாழன் குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த குழந்தை இயேசு வழியாக நம் வாழ்விலே அரும்பெரும் காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு இத்திருத்தலம் நாடி வந்திருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே உயிர்த்த ஆண்டவருடைய மகிமையையும் மாட்சிமையையும் இன்றைய 2 வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுக்கு பலமாக இருக்கின்றேன். குறிப்பாக உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் கஷ்டங்கள், இடர்கள், வேதனைகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், கலக்கங்கள் அனைத்திலும் நான் உடனிருந்து உன்னை தூக்கி நிறுத்துகின்ற தைரியத்தையும் நம் வாழ்விலே பலத்தையும் நம்பிக்கையும் தந்து உயிர்ப்பின் மக்களாக ஒவ்வொரு நிலையிலும் நாம் வாழ என்று அழைக்கப்படுகின்றோம். அந்த நம்பிக்கையோடு இந்த பலியிலே பங்கெடுப்போம். மாதா டிவி வழியாக உயிர்த்த ஆண்டவருடைய அருளாசிரும் அவர் கொண்டு வந்த அமைதியும் இந்த பலியின் வழியாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்க ஜெபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, பாடுகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்கள் எங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயலில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 11 முதல் 26 வரை. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது: எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்கச் செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்தியிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார்.
இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண் முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னைப் போல் ஓர் இறைவாக்கினை தோன்ற செய்தார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 24 இறை வார்த்தைகள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு கற்பனை செய்வோம். சீடர்களோடு அந்த மாடியிலே நாமும் இருக்கின்றோம். இயேசு இறந்து விட்டார். கலக்கம், வேதனை, கஷ்டம், இந்த ஒரு மனநிலையிலே அங்கு நாம் இருக்கின்றோம். இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தி வெளிவர ஆரம்பிக்கின்றது. மக்தல மரியா வெளிப்படுத்துகின்றார். எம்மாவூஸ் என்ற சீடர்கள் திரும்பி வந்து தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ற நற்செய்தியின் தொடக்கம். இப்படி இயேசு உயிர்த்து விட்டார் என்ற ஒரு செய்தி வருகின்ற பொழுது அந்த கலக்கம் குழப்பமாக மாறுகிறது. புரியாத ஒரு மனநிலையிலே அப்படியே உட்கார்ந்திருக்கின்றோம். அந்த ஒரு சூழ்நிலையில் இயேசு அங்கு வருகிறார். இதை பார்த்தவுடனே அச்சம் மிகுதியாகிறது, திகில் அதிகமாகிறது. இது சரியா தவறா?
சரி. ஏன்னா ஒரு சாதாரண மனித மனநிலை இப்படித்தான் இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது சாதாரண மனித மனநிலை அல்ல. சீடர்களும் நாமும் இந்த சாதாரண மனநிலையை அங்கு அமர்ந்திருந்தோம். அந்த அனுபவம் நமக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்த ஒரு வழி செய்வதாக அமைந்து விடுகிறது. இயேசு இப்பொழுது வந்துவிட்டார். நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள், எனது அமைதியை தருகிறேன் என்று சொல்லி கலங்கி குழம்பி வேதனையில் கஷ்டத்தில் இருந்த எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். அது போய் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அந்த மகிழ்ச்சியில நம்ப முடியல. உதாரணத்துக்கு உங்க குடும்பங்களையாச்சும் வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறவங்க சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து வாசல் எப்படி இருக்கும்? சந்தோஷமாகவும் இருக்கும், நம்ப முடியாத ஒரு நிலையும் மனதிலே ஓடும். அந்த ஒரு நிலைதான் சீடர்களுக்கும் அங்கிருக்க நமக்கும் ஏற்படுகின்ற ஒரு நிலையை இது உணர்த்துகின்றது. சீடர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு நிலையிலே கலங்கி இருந்த பொழுது நான் இருக்க என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்த இயேசு ஓடி ஓடி வருகிறார். ஒரு ஆடு காணாமல் போகின்ற பொழுதே 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஆடை தேடி சென்ற இயேசு நமது இயேசு. இன்று 100 ஆடுகளும் காணாமல் போய்விட்டன. இயேசுவும் திகிலோடும் கலக்கத்தோடும் ஓடி வந்திருக்கின்றார். நான் நம்பிய என் சீடர்கள் எனக்கு ஏற்பட்ட நிலையை கண்டு மனதிலே வேதனையோடு தொலைந்து விட்டிருக்கின்றார்களே, அவர்களை நான் திரும்ப மீட்டெடுக்க வேண்டும். அவர்கள் என்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், என் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு அவர்களை நாடி வருகின்றார். தன் உயிர்ப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அங்கு வெளிப்படுத்தியது 3 பண்புகள். ஒன்று, நான் உயிர்த்து விட்டேன், நான் உயிரோடு உங்களோடு இருக்கிறேன், இதோ என்னை பாருங்கள், உண்பதற்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய இருப்பை அங்கு ஊர்ஜிதப்படுத்துகின்றார். அடுத்து அவர் சிலுவை என்பது மிக மிக முக்கியம், சிலுவை இல்லாமல் வாழ்வு இல்லை, துன்பங்கள் இருந்தால்தான் அதன் மகத்துவம் மகிமை நமக்கு தெரியும், வாழ்வினுடைய ஒரு நிறைவு அதில் தான் இருக்கிறது என்பதை இன்று அவர் உணர்த்துகின்றார். அடுத்து உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்க சீடர்களை பணிக்கின்றார். இந்த 3ஐயும் நாமும் ஏற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்து நம் வாழ்விலே வருகின்ற ஒவ்வொரு சிலுவையையும் ஏற்று இயேசுவின் பின்னால் சென்று நம் வாழ்க்கையை அவருடைய மனநிலையிலே நெறிப்படுத்த நாம் பக்குவப்பட வேண்டும். இயேசுவின் சாட்சிகளாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகிலே இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இந்த ஒரு நிலைப்பாடுதான் இன்றைய முதல் வாசகத்திலே வெளிப்படுத்தப்படுகின்றது. சீடர்கள் மன வலிமை பெற்ற பிறகு பெந்தகோஸ்து விழாவுக்கு பின்பு தைரியமாக இயேசுவை வெளிப்படுத்த, கடவுளுடைய மகனை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு மன வலிமை பெற்று இயேசுவுக்கு சாட்சியாக வருவதை பார்க்கின்றோம். இன்று அந்த சாட்சியினுடைய ஒரு நிலை, முடவன் குணமடைந்தது. நேற்றைய வாசகத்திலே அழகு வாயிலிலே இருந்த முடவன் ஏதாவது கிடைக்குமா என்று அப்போஸ்தலர் வருகின்ற பொழுது, பேதுரும் யோவான் வருகின்ற பொழுது எதிர்பார்த்தான். ஆனால் அவர்கள் இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று குணம் பெற அவர்களுக்கு வழி காட்டுகின்றார்கள். இயேசுவின் பெயரால் குணம் பெற்றான். அதனால் இன்று இந்த நற்செய்தியிலே பேதுருவையும் யோவானையும் சுற்றி மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். என்னவோ இவருடைய வல்லமை தான் எல்லாவற்றும் காரணம் என்று சொல்லி அவர்களை
பார்க்க அவர்களை ஏற்றுக்கொள்ள முன் வருகின்றார். ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள், இயேசுவின் பெயரால் இவர் குணமடைந்தார், இயேசு தான் இவருக்கு குணமளித்தார் என்ற ஒரு ஊர்திகமான உண்மையை அவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றார்கள். இன்றைக்கு நாம் பல நிலைகளிலே வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் தீர, சோகங்கள் தீர, கலக்கங்கள் தீர, குழப்பங்கள் தீர, நாம் வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையும் மாற பல இடங்களுக்கு ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு சென்றால் எனக்கு நிம்மதி கிடைக்குமா, இங்கு சென்றால் எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு முழுமையான நிறைவான நிம்மதியை கொடுப்பவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். இயேசுவின் பெயரால் தான் எல்லாம் நிறைவாக நடக்கும் என்பதை இன்று ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றோம். இயேசுவை நம்புங்கள், உங்களுக்கு எல்லாம் கைகூடும். காரணம், நான் உன்னோடு இருக்கின்றேன், மகனே அஞ்சாதே, மகளே கலங்காது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன் இருப்பை ஊர்ஜிதப்படுத்துகின்றார். அவர் மீது நம்பிக்கை கொள்ள நம்மை அழைக்கின்றார். ஒருவன் தனது மன வலிமையால் பெரிய பெரிய பாரமான பொருட்களை, குறிப்பாக பெரிய பெரிய பாறாங்கற்களை தூக்க வேண்டும் என்று, அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு குருவை நாடி செல்கின்றார். தேடி அலைந்து அந்த குருவை கண்டுபிடிக்கின்றார். அந்த குருவிடம் பெரிய பெரிய பாறாங்கல்களை தனது மன வலிமையால் தூக்க கற்றுக்கொள்கின்றார். இப்படி அந்த அளவுக்கு சக்தி பெற்ற அந்த நபரிடம் அந்த குரு சொல்கின்றார், இந்த விமானத்தை தூக்கு என்று சொல்கின்றார். அதற்கு அவர் சொல்லுவார், பாறாங்கற்களை தூக்குவது வேறு, விமானத்தை தூக்குவது வேறு, விமானத்தை என்னால் தூக்க முடியாது என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த குரு இந்த விமானத்தை தனது மன வலிமையால் தூக்குகின்றார். அதை பார்த்து அவன் சொல்கின்றார், என்னால் நம்ப முடியவில்லையே என்று சொல்கின்றார். அதுக்கு அந்த குரு சொல்கின்றார், உன்னால் நம்ப முடியவில்லை, அதனால் தான் உன்னால் தூக்க முடியவில்லை. நம்பிக்கை இருந்தால் எல்லாம் கைகூடும். சீடர்கள் இயேசுவை பற்றி போதிக்கின்ற பொழுது அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இயேசுவால் எல்லாம் முடியும். முக்கியமாக இயேசுவின் பெயரை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு எல்லாம் சாத்தியமாகும் என்று சீடர்கள் நம்பி இயேசுவின் பெயரால் நற்செய்தியை பரப்ப ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவின் பெயரால் குணம் கொடுக்கின்றார்கள். இயேசுவின் பெயரால் வல்ல செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு சொல்லியிருக்கின்றார், யோவான் நற்செய்தி 14:26, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவின் திருப்பெயரை சொல்லி பேதுரு கால் குணமடைய வழி செய்கிறார். லூக்கா நற்செய்தி 10:17 பார்க்கின்றோம், இயேசுவின் பெயருக்கு பேய்களும் அடிபணியும். இயேசுவின் பெயர் அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது. அப்போ இயேசுவினுடைய அந்த வலிமையை, இயேசுவினுடைய அந்த சக்தியை நாம் புரிந்து கொள்கின்றோமா? நேரங்களிலே அதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக மற்றவற்றை புரிந்து கொண்டு மற்றவற்றின் நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இயேசு தான் நமக்கு அனைத்தையும் செய்ய வல்லவர். இயேசு தான் நம் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றவர். நாம் மீட்பு பெற இயேசுவின் திருப்பெயர் தான் நமக்கு ஆதாயமாக இருக்கிறது என்பதை திருத்துதர் பணி 4:12 வெளிப்படுத்துகின்றது. எல்லாவற்றையும் இயேசுவின் திருப்பெயரால் செய்வோம் என்று கொலோசியர் 3:17 சொல்லுகின்றது. இப்போ இயேசுவின் திருப்பெயரால் எதையும் செய்ய முடியும். இப்போ இயேசுவை நாம் நம்பிக்கையோடு நாடி வருகின்ற பொழுது நமக்கு எல்லாம் சாத்தியமாகும் என்பதை இன்று இந்த 2 வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. நம் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள், வேதனைகள், குறைகள், போராட்டங்கள், இழப்புகள், கலக்கங்கள், திகில், என்ன நடக்குமோ என்ற ஒரு நிலையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். வாழ்க்கை என்பது துன்பங்கள் நிறைந்தது, போராட்டங்கள் நிறைந்தது, கலக்கங்கள் நிறைந்தது. எப்படி சீடர்கள் இயேசு இறந்த பிறகு அந்த மேல் அறையிலே
ஒரு குழப்பமான சூழ்நிலை பயத்தோடு வாழ்ந்து வந்தார்களோ அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை பண்டால் இருந்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் விடிவு கொடுப்பது ஆண்டவர் இயேசு மட்டும்தான். நம்பிக்கையோடு அவரை பற்றி கொண்டோம் என்றால் நம்மை இவற்றிலிருந்து வெளியேற்ற அவர் வழி செய்து கொண்டே இருக்கின்றார். உன் நம்பிக்கை உனக்கு குணமளித்தது, நம்புகிறாயா இது நடக்கும் என்று சொல்லி இயேசு தனது பணியிலே ஒவ்வொரு நிகழ்விலும் நம்பிக்கையை முன்னிறுத்துகின்றார். இன்றும் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றார். உயிர்த்த ஆண்டவர், உயிர்ப்பின் மீது நம்பிக்கை வைத்து உயிர்த்த ஆண்டவரோடு பயணம் செய்து அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க அழைக்கின்றார். அதற்கான மனநிலை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்ற நிலையிலே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் கடந்து செல்வோம். காரணம், நாம் தனியாக செல்வதில்லை. உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நமக்கு பலம் கொடுக்கின்றார், சக்தி கொடுக்கின்றார், ஆறுதல் கொடுக்கின்றார், நமக்கான நல்ல வழிகளை காண்பித்து நம்மை நெறிப்படுத்துகின்றார். நம்பினால் செய்ய முடியாத காரியமும் செய்வதற்கான வல்லமையை கொடுக்கும் என்பதை புரிந்தவர்களாக வாழுவோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, உயிர்ப்பின் மக்களாக இயேசுவின் உயிர்ப்பிலே மகிழ்விலே திளைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நம் வாழ்வில் இருக்கின்ற தேவைகளை நாம் அனுதினமும் ஜெபித்து வெளியே நினைக்கின்ற பல வகையான காரியங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து புது வாழ்வையும் புது துன்பையும் தந்து ஆசீர்வதிக்க நம் மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொன்ன இறைவா, இவ்வுலகில் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், திரு அவையின் திருப்பணியாளர்கள் தங்களின் இரக்க செயல்களால் உமது மந்தையை வழிநடத்தவும் சமுதாயத்தின் விளிம்பில் உள்ள மக்களுக்காக உழைத்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ள தந்தையே, உமது உயிர்ப்பின் பெருவிழா கொண்டாட்டங்களில் இருக்கும் இந்நாட்களில் எங்கள் பங்கில் வீடுகளில் ஏற்பட்டிருக்கும் கசப்புணர்வுகளை களைந்து ஒருவர் மீது ஒருவர் இரக்கமுள்ளவர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடவுளே, உம்மை தேடி வந்த நோயாளர்கள் மீது பரிவு கொண்டு நலமளித்தீரே. நம்பிக்கையோடு இத்திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைத்து நோயாளர்களையும் உமது காயப்பட்ட கரங்களால் தொட்டு நலமளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடவுளே, ஆணவத்தால், பலவீனத்தால், சூழ்நிலைகளால் பல்வேறு குற்றங்கள் புரிந்து சிறைகளில் வாடுவோர் மீது நீர் உமது இரக்க கண்களை திருப்பி மன்னித்து மறுவாழ்வு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, பிரயாணத்தில் இருப்போர், மருத்துவமனைகளில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டோர், உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லாதவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டோர் அனைவருக்கும் தேவையான உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கப்பெற்று அவர்களும் உமது அன்பின் ஆழத்தை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே, உயிர்த்த இயேசு நம்பிக்கை கொண்டு எங்களோடு பயணம் செய்யும் அவருடைய துணை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிறைவாக இருக்க எங்கள் வாழ்விலே எங்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்திருக்கின்றோம். அவற்றை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்திட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உமது
உமக்களித்தேன் உந்த நன்மை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன் என்னை உமக்களித்தேன் உந்த நன்மை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன் கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எனக்களித்தார் கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எனக்களித்தார் மனிதவராலும் உம்மையே தந்தது மனிதவராலும் உம்மையே தந்தது என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலிப்பொருட்களை கனிவுடன் ஏற்றுள்ள உண்மை வேண்டுகின்றோம். இறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதிலே தகுதியும் நீதியுமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உண்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி கொண்டு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சி புகழ்ந்து முடிவின்றி ஆடுவனாகும். தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னத
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வண்ணங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருத்தந்தை ஜான் ராபர்ட், எல்லா திணறாக அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்று அருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவன் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே.
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மித்ரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறிலிருந்து கழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும்.
வாழ்ந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. நின்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. நின்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்த நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் பிரதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள்வதுவை அளித்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.